Hi guys, welcome to Jolly Vlogs with Pranav. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் மவுண்ட் அபோட ஃபர்ஸ்ட் டே சைட் சீயிங்கில் போட்டிங் மட்டும் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதாவது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன பார்த்துருப்பீங்கன்னா நான் வந்து உதய்பூர்லேருந்து மவுண்ட் அபோ வந்துட்டு மவுண்ட் அபோட ஃபர்ஸ்ட் டே சைட் சீயிங்கில் போட்டிங் போனதை மட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் பேலன்ஸ் பிளேசஸ் நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க. ஆக்சுவலா இங்க நிறைய ஒன் வே இருக்குங்க இங்க. அதனாலதான் வந்து நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து நான் கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற சொன்னாரு. சரி, அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கூட பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா இங்க நிறைய ஒன் வே இருக்கு. ஸோ பாத்துக்கோங்க என்னன்றது. அதான் ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறீங்களேன், உங்களுக்கு பின்னாடி தெரியுதான்னு தெரியல. அங்க ஒரு போர்டு தெரியுது பாத்தீங்களா, அங்க ஒன் வே போட்டுருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி இங்க நிறைய இந்த ஊர்ல வந்து இது ஒரு சின்ன ஒரு டவுன் தானே, நிறைய ஒன் வே வச்சிருக்காங்க இந்த ஊர்ல பாத்துக்கோங்க. ஸோ நம்ம கார் வந்துட்டு ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போக வேண்டியது. நெக்ஸ்ட் நாங்க எங்க போறோம் அப்படின்றது தான் நீங்க இந்த வீடியோல அப்படியே கண்டினியூஸா பாப்பீங்க. இந்த சேனல் இப்போ வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வந்து பாத்தீங்கன்னா குரு ஷிகர் அப்படின்றத இந்த வியூ பாயிண்டோட பேரு. இந்த வியூ பாயிண்ட் கொஞ்சம் ஸ்டெப் எழுதி போடணுங்க கரெக்டா சொல்ல போனா. நான் காமிக்கிறேன். மேல தெரியுது பாத்தீங்களா, ஒண்ணுமே தெரியலையே. அங்கதான் நம்ம போனோம். இங்க வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. இங்க தெரியுது பாத்தீங்களா. சோ இந்த கோயில்ல பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க 3 பேருமே சின்ன குழந்தைய அவதரிச்சு 3 முகத்தோட இருப்பாங்க. பட் அவங்களோட பேர் என்னன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியலங்க. இருங்க நான் கேட்டுட்டு உங்களுக்கு அவங்களோட பேர் என்னன்றதை நான் சொல்றேன். ஸோ இப்போ ஆக்சுவலா நாங்க போனது வந்து இங்க தத்தாத்திரேயர்னு சொல்லிட்டு இங்க கீழே கோயில் இருக்கு. ஸோ அங்கதான் போயிருந்தோம். இங்கிருந்து மேல போனாலும் உங்களுக்கு வியூ பாயிண்ட் அங்கே தான் நாங்க போயிட்டு இருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட மேல வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அந்த வியூ பாயிண்ட் போய் ரீச் ஆயிருவோம். வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. நிறைய இடங்கள்ல உங்களுக்கு ஸ்டெப்ஸ்ல வந்து டைல்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால நீங்க ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. ஸோ எங்களுக்கே ஒரு சில இடங்கள்ல ஸ்லிப் ஆச்சு, அதனால கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. நீங்க இருக்குங்க வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செமையா இருக்குங்க வியூ பாருங்களேன். பேசிக்கிட்டு இருக்கப்ப மைக் ஒர்க் ஆகுதா ஆன்ல இருக்கா இல்லையான்றத பார்க்காம விட்டாங்க. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க கீழே வந்தாச்சு. ஸோ கீழே வந்தவொடனே இங்க ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கு. ஸோ அந்த கோயிலை பார்த்துட்டு இப்போ நாங்க இங்க இருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அங்க பார்த்துட்டு வரதுக்கே மத்தியானம் ஆயிடுச்சுங்க. அதனாலதான் இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்க சாப்பிட்டுட்டு நாங்க நெக்ஸ்ட் எங்க போறோன்றதை அப்படியே பாருங்க. இந்த போறப்பு தான் நல்லா சாப்பிட கிடைச்சது. இன்னொரு வாட்டி போடு. நினைச்சுதான் மனோலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல தான் நாங்க இப்ப சாப்பிட்டோம். அது அங்க ஹிந்தியா குஜராத்தியா ராஜஸ்தானியா எதுல எழுதிருக்குன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்க.
கார்ல தான் போயிருந்தோம். ஏன்னா சடனா வந்து பாத்தீங்கன்னா ஜீப்ல போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஆமாங்க. இப்போ வந்து நாங்க 2வது ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு ஆக்சுவலா ஜீப்ல தான் போனோங்க. ஏன்னா இங்க ரோடு வந்து ரொம்பவே சின்னதுன்றதுனால கார் மேல ஏறாதுன்றதுனால தான் இப்போ நாங்க ஜீப்ல போயிட்டு இருக்கோம். ஸோ இங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்பாட் அவங்க சொல்றாங்க. அந்த 2-3 ஸ்பாட் என்னன்றதை நான் உங்களுக்கு மேல போயிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கைடு வேணும்னா கைடுமே எடுத்துக்கலாம். ஆக்சுவலா நாங்க இப்ப கைடு எடுத்துக்கிறோம். ஸோ நீங்க கைடு வேணும்னா கைடு எடுத்துக்கலாம். போயிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்பாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்கு. ஸோ அந்த ஜெயின் டெம்பிளுக்கு தான் நாங்க இப்ப போறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடங்கள்லாம் ரூல் பண்ண ராஜா இருப்பார்ல, ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்த தன்னோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாராம். அதுக்கு அப்புறமா ஜெயின் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஸோ இந்த இடத்துல ஜெயினிசம் கொஞ்சம் ஜாஸ்தியானதுக்கு அப்புறமா ஜெயின்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த இடத்த ஒதுக்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால தான் இங்க ஒரு ஜெயின் டெம்பிளை கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டெம்பிள் உள்ள போயெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ டெம்பிள் அவுட்டர்ல எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ராஜஸ்தான்ல எங்க போனாலுமே அதிகமா ஜெயினிசம் தாங்க இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்தியாலேயே ரொம்பவே கம்மியான இடங்கள்ல தான் ஜெயினிசம் இருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானும் ஒரு இடம், மேக்சிமம் ராஜஸ்தான் அண்ட் குஜராத் இந்த 2 இடங்கள்ல அதிகமா உங்களுக்கு ஜெயினிசம் தான் இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜெயினிசம் டெம்பிள் இருக்கு, அவங்க காமிச்சிருப்பேன். போயிட்டு வந்தோம். இங்க இருந்து அடுத்த பிளேஸ்க்கு போக என்ன வாய்ஸ் இது. இப்ப பாருங்களேன், போற வழியெல்லாம் ஒரே வியூவா தான் இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு கூட சொல்லலாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேக் தெரியுதுல, ஆக்சுவலா இந்த லேக் நமக்கு கிருஷ்ணரோட ஒரு பக்தி இங்க இருந்தாங்களாம். ஸோ அவங்க வந்து அழுததுனால கிருஷ்ணன் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாடி இது பண்ணியிருக்காங்க. பட் வராததுனால ரொம்ப அழுது இந்த லேக் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஹிஸ்டரியில சொல்றாங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலி தேவி டெம்பிள் இங்க ஒண்ணு இருக்கு. நீங்க தாராளமா அதை விசிட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்குங்க. சின்ன டெம்பிள் தான், பட் இருந்தாலுமே சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த வியூ அப்படியே போய் பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இதோட அவ்வளோதான். ஸோ இங்கே மொத்தமாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு லேக் பார்த்தோம்ல, அந்த லேக் ப்ளஸ் அந்த கோயில். அதுக்கப்புறமா நம்ம இங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம உள்ளே வரும்போது நீங்கள் ஒரு லேக் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு லேக் இங்கே இருக்குது. ஸோ அதோட அந்த 3 வியூ பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கீழே வந்து 2 இடத்துல இருக்கான். ஸோ அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருப்பேன். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வீடு நான் எடுக்க முடியல, கொஞ்சம் இடங்கள்ல மட்டும் தான் நான் காமிச்சேன். ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கே மேலே. ஸோ கொஞ்சம் ஒரு 2 இடம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அத்தோட இதுக்கப்புறம் பாயிண்ட் போறாமா எழுதுவான்றது. ஆக்சுவலாக இப்போ நான் ரெசார்ட் பக்கத்துலேயே தான் இருக்கும். இங்கேருந்து ரெசார்ட் வந்து 600 மீட்டர்ஸ் வரும். ஸோ ரெசார்ட் பக்கத்துலேயே தான் இருக்கும் இந்த பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸுமே பக்கத்துலேயே தான் அங்கே இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஸோ அந்த கோயில் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது. ஸோ இங்கேருந்து நாங்கள் இப்போ போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். அதே மாதிரி இங்க ஒரு லேக் மாதிரி உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா இடம். ஆக்சுவலா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் இருந்திருக்கு. அதாவது ஓல்டன் ஏஜ்ல இந்த இடத்துல நெய் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்புறம் ராஜா எல்லாருமே ஓமத்துக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு யூஸ் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நெய் தான் கொண்டு போயிருக்காங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அங்க 3 மாடு மாதிரி உங்களுக்கு ஸ்டாச்சு தெரியும். ஆக்சுவலா அந்த 3 மாடுமே அந்த இடத்துல ஒரு 3 டீமன் இந்த ஒட்டுமொத்த மக்களையுமே துன்புறுத்திருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக ராஜா தூரத்துல இருந்து ஒரே பானத்துல இவங்க 3 பேரையுமே அந்த இடத்துல கொண்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கான ஒரு ஞாபகத்தமா தான் இந்த இடத்துல அந்த 3 சிலையை வச்சிருக்காங்க. உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. அஞ்சல் ஃபோர்ட் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து இப்போ நேரம் ரூமுக்கு தான் போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து எங்களுக்கு இன்னும் 2 பாயிண்ட் தான் இருக்குது, அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். மேக்ஸிமம் இங்கே வந்து உங்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு 1 டே தாங்க.
அதை வச்சு 1 டே ஃபுல் டே சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் 2 டேஸாக பிளான் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் சுற்றி பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ நாங்கள் போயிருப்போம் அந்த ஃபோர்ட்டில் வந்து அவங்க நீங்கள் கைடு எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே 2-3 ஒரு 4-5 பாயிண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அங்கே கைடு எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் 300 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க, எங்களுக்கும் அவ்வளோ தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஜீப்புக்கு வந்து அவங்க 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜீப்பு ப்ளஸ் வந்து அதுக்கப்புறமா வந்து கைடு, இவங்க 2 பேருமே எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. கைடு மெயினாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டுங்க. இந்த இடத்துக்கு லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரி ஆகிடுச்சா, அதான் இங்கே கால் பயங்கரமாக போயின்னு இருக்கு. ஸோ ரூமுக்கு போய் பார்க்கணும். எதுவும் பெருசானா ஒன்றும் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். லைட்டாக ட்விஸ்ட் மாதிரி தான் ஆச்சு. ஸோ பெருசாக எதுவும் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரூமுக்கு போய் பார்க்கணும். பெருசாக வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தாங்க பிளேசஸ் போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள பிளேசஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி போன பிளேசஸில் உங்களுக்கு என்ன பிளேஸ் ரொம்ப பிடிச்சதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, bye from Jolly Vlogs.